ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, த காட் சைட் வில்லன் ஆஃப் த டீமன் அகாடமி அப்படின்ற மாமாவோட எபிசோட் 1 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான வச்சு அப்பதான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, உங்கள சில பேருக்கு அனிமி யூனிவர்ஸ் பவி ப்ரோ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீடியோ போடாம இருந்தார். ஏன் அப்படின்னா அவர் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு லவ்ல காலேஜ்ல, அதனால வீடியோ போடாம இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனா அவருக்கு வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லிட்டு இருந்தாரு ஃபோன் பேசும்போது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரோட சேனலை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நண்பர்களே. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அவரோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து வச்சிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. எனக்கு அவர் பர்சனலாவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வாய்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆன் பண்றதுலேயே பார்த்தீங்கன்னா அவரும் எபிக் ப்ரோவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு, வியூஸ் போல அப்படின்னு சொல்லி சொன்னார். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அதனால தான் சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்தா நீ ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க நண்பர்களே. சரி, ஓகே கைஸ், பலதான் பேசாம வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹேர் வச்சுட்டு ஒரு ஆள் வாயில ரத்தத்தோட இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹே, இது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீம். நான் அதை டெஸ்ட்ராய் பண்ண ஆசைப்பட்டேன். அது மட்டும் கிடையாது, அதை விழுங்காம அழிக்காம இருந்திருந்தேன்னா அன்பார்ச்சுனேட்லி நான் அதை செய்யாம இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறான். அதோட பார்த்தீங்கன்னா அவன் செத்துட்டான். இப்போ முன்னாடி எல்லோ கலர் ஹேர் வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறான். அவன் வந்து சொல்றான், சீஸ் ஃபைனலி டெட். ஒரு வில்லனுக்கு ஏத்த முடிவுதான். ஒரு பயங்கரமான வில்லனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்படி அவன் கிளம்புறதோட அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு வேற இடத்துல கட்டுறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து த வில்லன்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தேன் நம்ம கதையோட ஹீரோ. இவன் பேர் வந்து பார்த்தா நியூவின். இவன் ஒரு நாவல் ஆர்டிஸ்ட். அப்ப நம்ம ஹீரோ தலையில கையை வச்சுட்டு சொல்றான், வேர்ல்டுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லனோட டெத்துக்கு அப்புறம் என்னோட நாவல் ஒரு வழியா முடிவை நெருங்கிக்கிட்டு வந்துருச்சு. சரி, ரைட்டோடு அடுத்த சாப்டருக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்தையும். அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே மனசுல நினைக்கிறேன், விருப்பமே இல்லாம ஒரு நாவலை ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. சரி, ரைட்டு விடு, நாளைக்கு காலையிலக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவோம். என் வருங்காலத்துக்காண்டி என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்ப திரும்பி பார்த்துட்டு சொல்றான், என்ன சத்தம் இந்த நேரத்துல யாரு? அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிட்டு சொல்றான், டே யாரா அவன் இந்நேரத்துல கதவை தட்டி என்ன டே, நாங்களா தூங்க வேணாமா? எவன்டா டே, யாரா யாரா அப்படின்னு சொல்லிட்டு கதவு கூட்ட நடந்து போயிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ. அப்படி நம்ம ஹீரோ கதவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சவுண்ட் நின்றுச்சு. அப்ப நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறேன், ஹே என்னடா அது இவ்வளவு நேரம் போட்டு தட்டு தட்டு தட்டிட்டு இருந்தேன், இப்ப சவுண்ட் நின்றுச்சு. ஒருவேளை ஏதாவது குடியாரனா இருப்பாங்களா, இல்லைன்னா நம்மதான் அறபோத நாய் மாட்டிக்கு தூக்கத்துல என்னத்தையாவது இருக்குமோ. சரி, எதுவா இருந்தா நம்ம போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போறான். அப்படி ரூம்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. பார்த்தோன்னே, ஏய் என்ன இது, என்ன பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துருச்சு. கீழே வந்து விழுந்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கையில எடுக்கிறான். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எழுதிருக்கு, இது ஒரு கிஃப்ட், உங்களுக்கு தேவைப்படும் போது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை படிச்சு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறா, டேய் என்னடா இது, என்ன கிஃப்ட் இது, பேப்பரா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல இருந்து பயங்கர கோர்ஸ்ல ரெட் கலர்ல பிளாக் கலர் கலந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆறா வெளியே வருது. என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா கப்புனு ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடும். அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகும்போது யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் வயித்துல குத்து வாங்கிட்டு கத்தி மேல ஒரு குச்சி மேல படுத்து கிடப்பான் பார்த்தீங்களா, அவனதான் கட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, என்னடா என்ன இது, முதல்ல இவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தேன் அவன் சொல்றேன், நான் இப்படிதான் சாகணும்னு இருக்கு போல, நான் என்னோட நிறைய நேரத்தை ட்ரைனிங் எடுத்தோம் ட்ரை பண்ணியும் தேவையில்லாம செலவு பண்ணிட்டேன். மக்களை பழி வாங்குறதுக்காண்டி, என் குடும்பத்தை தோக்கடிச்சவங்கள பழி வாங்குறதுக்காண்டி 10 வருஷமா என் வாழை ஷார்ப் பண்ணி வீணாக்கிட்டேன். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லவ்வர்ஸ், நான் எல்லாத்தையும் இழந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்தை கொடுத்த, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம் ஆனா நான் தோத்துட்டேன். அது வேற யாரையும் விட உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துதான் அவன் கேட்கிறான். அதக்கிட்ட நம்ம ஹீரோ, ஃபெயில்டா டே, என்னடா சொல்ற, முதல்ல யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். சோ ப்ளீஸ், தயவு செஞ்சு எனக்காண்டி அதை செய்யுங்க, உனக்காண்டி நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ சுத்தி ஒரு பிளாக் கலர் ஃபிளேம் அடிக்க வருது. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு மறைஞ்ச புறம் திடீர்னு வேற இடத்துல கண்ணு முழிக்கிறான். வேற ஒரு இடத்துல வேற ஒரு பெட்ல இருந்து முழிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டோட்டல் அப்பாரன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அது இப்ப யாரு மாட்டிக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி இப்போ ஒருத்தவே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, எனக்காண்டி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேசிக்கிட்டு இருந்தோம்.
அவனோட உடம்புக்குள்ள வந்துட்டான். பட் ஆனா அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ கண்ண முழிச்சுட்டு சொல்றான், நான் இப்பதான் எந்திரிக்கிறேனா, நான் மயங்கி விழுந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு, ஹே என்ன என்ன ட்ரெஸ் இது, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கே, இப்படிப்பட்ட காஸ்டியூம்ஸ்லாம் நான் போடலே, இது ரொம்ப பயங்கர லக்ஸுரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சுட்டு சரி என்ன இந்த ரூம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறான். முன்னாடி கண்ணாடிட்ட போயிட்டு, வாட் என்னடா நடக்குது இங்க, இந்த சோப்பு கலர் ஹேரு, சோப்பு கலர் கண்ணு, இவனோட வாய், அது மட்டும் கிடையாது கழுத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு மார்க், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் அவனோட உடம்புக்குள்ள வந்துட்டேன்னா, என்னோட நாவலே பயங்கரமான வில்லன் ஆக்ஷன் ஆடல் அவனோட உடம்புக்குள்ள வந்துட்டேன்டா. அது மட்டும் கிடையாது, என்ன கொல்ல போற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்கேன்டா. இவனோட ஆர்ஷன் ஃபேமிலி மிக்சடு பிளட் டீமன் வம்சாவளியை சேர்ந்தவங்கடா. அதனாலயே இவங்க பிளட்ல உள்ள பவர்னாலேயே கிங்டத்திலே கிரேட்டஸ்ட் ஃபேமிலியா ஒரு கட்டத்துல இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 6 டெசபிள்ட் ஃபேமிலியா பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ இதான் ஆர்ச்சன் ஃபேமிலியோட பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிச்சுட்டு ஒரு இடத்துல சாஞ்சிட்டு சொல்றான், டே போய் என்னோட சோலு ஆர்ச்சன் ஆடல்ட்டோட உடம்பு கிளியரா போகணும். இதான்டா இவன் வில்லனா மாறுறதுக்கு காரணமே. இப்ப புரியுது நான் ஏன் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பழிவாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணான், ஆனா அவனால முடியல, செத்துதான் போனான். அதனால அவனை படைச்சா என்னைய, என்னோட சோலை அவனோட உடம்புக்குள்ளே வச்சுட்டான். ஏன் நான் இப்படி வந்தேன், ஏன் இவனோட உடம்புக்குள்ள போனேன், எல்லாமே இப்பதான்டா எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்ச நாள்ல சோல்ஜர்ஸ் கையால 6 ஃபேமிலிஸும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி ஸ்டேட்டஸ் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸை ஓபன் பண்றான். அவனோட ஸ்டேட்டஸை ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட நாவல்ல இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள்கள்ல ஒருத்தன் தான் இவன். ஆனா மெயின் கேரக்டர்ஸ் நான் கொடுத்த பவரோட இவனோட பவர்ஸை ஒக்கிடவே முடியாதுடா. நான் பண்ண வேலையை எனக்கு இப்ப வினையா வந்து விளந்திருக்கே. அது மட்டும் கிடையாது, வில்லன் எவ்வளவுதான் அட்ராக்டிவா இருந்தாலும் மெயின் கேரக்டரை எனக்கு தோக்கடிக்க வைக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இப்ப என்னால மான் ஆஃப் லவ் கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்போதுமே ஹீரோ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நான் வந்து இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேக் ஸ்டோரி வச்சது, இப்படி எனக்கு ஒரு பாம்பு கழுத்தை சுத்துற மாட்டிக்கு சுத்தி லாக் பண்ணிருச்சுடா. இப்ப எங்கிட்ட போனாலும் அடிப்பான், இல்ல சுத்தி மூத்தி லாக் பண்ணியாச்சு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டையை பிச்சு எரிஞ்சுட்டு இருக்கா. அப்படி எரிஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல என்னமோ மின்னுது, என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ இந்த ஒரு வேர்ல்டுக்கு சமன் பண்ண பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு பேப்பர் தான். இந்த பேப்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல போறான். பக்கத்துல போகும்போதே யோசிக்கேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த ஒரு பேப்பர் தான்டா நம்மள இந்த ஒரு வேர்ல்டுக்கு இழுத்துட்டு வந்து இப்படி பாடாக படுத்துது. இது பக்கத்துல போலாமா, போலனாலும் இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. அவன் வேற அப்பயே சொன்னான், எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஏதாவது தேவைப்படுற பட்சத்துல, ஏதாவது பிரச்சனைன்ற பட்சத்துல என்கிட்ட சொல்லு, இது ஒரு ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான்டா சொல்லி இருந்துச்சு. சரி என்னன்னு சொல்லிதான் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுக்கிறான். கையில எடுத்து அந்த ஒரு பேப்பரை பாக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெக்ஸ்டுமே இல்லை. அதை பாக்குற மாதிரி எங்கடா இதுல இருந்து டெக்ஸ்ட்ல எங்கடா போச்சு, மயமா போயிடுச்சு, இப்ப என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லிட்டு, இதுதான் என்னோட முடிவா, அவ்வளவுதான் போங்க, என்னை முடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ திட்டி கத்திட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து டெக்ஸ்ட் வருது, ஹே கிரியேட்டர், உங்களுக்கு எப்படி எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லி வருது. இந்த ஒரு கிஃப்ட் உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னாலும் எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அதை படிச்சு நம்ம ஹீரோ கிரியேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகிறது மட்டும் இல்லாம கோவப்பட்டு ரொம்பவே மோசமான ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லி அவனை திட்டுற ஆடல்கிட்ட. இது வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை கிடையாது, இது வந்து ரொம்பவே மோசமான ஒரு வார்த்தை. அப்ப மறுபடியும் அந்த லெட்டர்ல டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது, தயவு செஞ்சு எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லிட்டு எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது அந்த டெக்ஸ்ட். அதை படிச்சு நம்ம சரி என்ன புறக்கணிக்கிறேல நீனு, இன்னொரு பண்றது எனக்கு நல்லாவே தெரியுது, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். அப்படி எழுதும் போது இன்னொரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது, ஹவு டு யூஸ் இன்ஃபர்மேஷன் பர்ச்சேஸ் கிரியேட்டர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, இதுல நீங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். ஆனா ஒண்ணு உள்ளது, ஒரு சில கேள்விக்கு விலை கிடையாது, பட் இன்னும் ஒரு சில கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை படிச்ச நம்ம அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பர்ச்சேஸ், நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கேள்வி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு இம்பார்ட்டனோ அதுக்கேத்தாப்புல பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, அப்ப நம்ம ட்ரிக்கி ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெளிவா வச்சு, சரி இந்த உலகத்தை விட்டு எப்படி நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறான். அதுக்கு பாத்தீங்கன்னா தட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை படிச்சு நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ஆங்கில வார்த்தையை சொல்லிட்டு, இதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்க எவ்வளவுன்னு கூட சொல்லலடா, எடுத்தவொடனே இம்பாசிபிள் சொல்லிட்டாலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கிறேன். அடுத்த கேள்வி என்ன கேட்கற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்க, மானாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடல் இவனோட ஸ்கில்ஸ், இவன் இருக்கக்கூடிய மத்த ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வருதா. இதை உடனே தான் தெரிஞ்சுக்கிறாகணும், இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினைச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது,
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு காசுமே கொடுக்க தேவையில்ல, இந்த கொஸ்டின் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வந்துட்டு நம்ம ஹீரோ சுத்தி ஒயிட் கலர்ல பாகா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டெக்ஸ்ட் வருது. என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மானா மேனிபுலேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட மத்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள பாடியில ஒரு சில டேமேஜஸ் எல்லாம் ஏற்படும், நீங்க கத்துக்கிற போது அதை பயன்படுத்தும் போது அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஹீரோ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தும் போது என்னால ஃபீல் பண்ண முடியுது, மானாவை ஃபீல் பண்ண முடியுது, இனிமே என்னால அவனோட ஸ்கில்ஸை பயன்படுத்த முடியும். பாசிட்டிவ் ஒரு ஆளோட 5 சென்சஸே பறிக்கக்கூடிய டார்க்னஸ், இது ஒரு சக்சஸ்டா, முதல் படிவிடா, வீரனுக்கு சாதிக்கக்கூடிய முதல் படிவிடா. என்ன பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதோட அளவு ரொம்பவே பெருசா இருக்கும். ஆனா இப்போ என்னோட ஒரு கையளவு தான் இருக்கு. அடுத்ததா என்னோட ஆறா, ஒரு ஆளை கொல்ற நோக்கத்தோட சண்டை போடக்கூடிய, வெறிய குடிக்கக்கூடிய கில்லிங் இன்டென்ஸ், இதுவும் சக்சஸ்டா. அடுத்த படிடா. இங்க ஒரு பவர் சோல்ஜர்ஸ் அண்ட் ட்ரெயின் ஆன பீப்புள்ஸ்ல வேலை செய்யாம இருக்கலாம், பட் நார்மல் ஹியூமன்ஸ்ல நல்லாவே வேலை செய்யும். இப்போ அவனோட ஸ்கில்ஸ் பவர்ஸ் எல்லாத்தையும் என்னால லெவல் 1ல அக்சஸ் பண்ண முடியும்டா. அது மட்டும் கிடையாது, பொசிஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்ல லெவல் 1ல என்னால அக்சஸ் பண்ண முடியும்டா. இப்ப இதாண்ட இருக்கிறதுல பயங்கரமான அசாசியன் ஸ்கில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல யூஸ் பண்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், இப்போதைக்கு என்னால 20 ஸ்கொயர் பீட்ஸ் வரைக்கும் தான் இந்த ஒரு ஸ்கில்ல பயன்படுத்த முடியும். நாவல் அவனோட ஸ்கில்லோட ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்லடா, இது என்னோட முதல் படிடா. கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்து நான் சாதிச்சு காட்டுவோம்டா. சரி, இப்ப அந்த ஆர்மல் மேல நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ற நம்ம ஹீரோ சுத்தி ஒரு ப்ளூ கலர் ஒரு ஆரா வருது. வெளில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்மர், அது மேலே ஒரு ஆரா வருது. தப்புன்னு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிருச்சு. பட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ நிக்க முடியாம அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒத்தடிக்குன்னு பல்ட்டி அடிச்சு விழுந்துட்டான். தடவை ஓரளவுக்கு பரவாயில்ல, பர்ஃபெக்டா பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம்தான். இருந்தாலும் இதை நான் சக்சஸ் பண்ணி ஆகணும். இதை கத்துக்கிறதுன்னு வச்சுக்க என்னால சர்வே பண்ணவே முடியாது. நான் உயிரோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்கில்ஸையும் நான் சக்சஸ்ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி மாஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செவத்துல தரையில அடிச்சுட்டு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்படியே அந்த இடத்துல கட்டப்பட்டு வேற இடத்துல தான் காமிக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ஸ்ல நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எங்க வர்றாங்கன்னு தெரியல. அப்போ வந்து அவன் சொல்றேன், இந்த தடவை நம்ம அவனை கொண்டே ஆகணும், அவன் தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஒரு நியூ மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 மான்வா ஓட்டிங் வச்சிருப்பேன். 2மே சப்ஸ்கிரைபர் செலக்ட் பண்ணாதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மான்வா தான் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் இந்த மான்வாவை மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிள் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு நாவல் ஆர்டிஸ்ட். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வில்லன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிட்டா. வில்லன் வந்து ஆக்சுவல் நான் வேணுக்குனே வில்லனா மாதிரி இருக்க மாட்டேன், பட் சுச்சுவேஷன் ஃபேமிலியில கொண்டனால இதனாலதான் வில்லனா மாறி இருப்பான். நம்ம ஒபிட்டோ மாட்டிக்குன்னு வச்சுக்கோங்க, அது மாட்டிக்குதான் ரீசன்னாலதான் வில்லனா மாறி இருப்பா. பட் நான் பழிவாங்க தான் ட்ரை பண்ணிருப்பேன். பழிவாங்க ட்ரை பண்ண பட்சத்துல பழிவாங்க முடிஞ்சிருக்காது. நம்ம வில்லன் செத்துருப்பான். டே கிரியேட்டர் நீ தானே, நான் சாகுற காரணம், நான் பழிவாங்க தானே ட்ரை பண்ணேன், நான் என்ன தப்பா பண்ணேன், என் ஃபேமிலியை கொண்டவங்கள கொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா நீ அது கூட நடக்க விடாம என்னைய கொண்டுட்ட பத்தியா, நீ என்னோட வாழ்க்கையில வாழ்ந்து பாடுறா, நீ என்னையா இருந்து பாடுறா, அப்பதான் உனக்கு என்னோட கஷ்டம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நாவலுக்குள்ள இழுத்து அவனோட வாழ்க்கையை வாழ சொல்லி நம்ம வில்லன் கொடுத்துட்டான். இனிமே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சானா என்ன நடக்க போகுது, ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம வில்லன் வந்து சாகக்கூடிய தருணம் வருது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இப்பதான் பவர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் எபிசோட்ல பார்ப்போம். ஓகே गाइस, அவ்வளவுதான், இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன். ஓகே பாய், see you later.